நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கார்பீன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கார்பீன்ஸ்னால் என்னது? கார்பீன்ஸ்னால் இன்டர்மீடியட். சரியா? ஸோ இந்த கார்பீன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா கார்பன் இருக்கும். சரியா? ஸோ அந்த கார்பனில் 2 அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கும். சரியா? ஸோ அதோட ஒரு 2 பாண்டட் ஆர்பிட்டல் இருக்கும். சரியா? இந்த பாண்டட் ஆர்பிட்டல்னால் அதாவது பாண்டட் வித் 2 ஆட்டம்ஸ் ஆர் குரூப்ஸ். சரியா? 2 ஆட்டமாக இருக்கலாம், இல்லை குரூப்ஸாக கூட இருக்கலாம். சரியா? இப்போது இந்த கார்பன் இருக்கு இல்லையா, இந்த கார்பன் வந்து 2 ஆட்டம் கூட அட்டாச்ட் ஆகிருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். சரியா? இந்த எப்படி அட்டாச்ட் ஆகிருக்கும்? இந்த 6 ஆட்டம்ங்கிறது ஒரு எலக்ட்ரானை கொடுத்துருக்கோம், கார்பன்ட்டேருந்து ஒரு எலக்ட்ரான் போயிருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே கார்பன்ட்டேருந்து ஒரு எலக்ட்ரான் போயிருக்கும், இந்த R1 குரூப்லேருந்து ஒரு எலக்ட்ரான் போயிருக்கும். சரியா? ஸோ அப்போ இது என்னென்னு சொல்லுவோம்? கோவேலண்ட் பாண்டுன்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? கோவேலண்ட் பாண்ட். ஸோ அப்போ கார்பீன்ஸ்னால் என்னது? 2 ஆட்டம் ஆர் குரூப்பு கூட கோவேலண்ட் பாண்டு ஃபார்ம் ஆகிருக்கும், ஒரு டை ரேடிக்கல்னு சொல்லுவோம். ஸோ இது என்ன நம்ம சொல்லுவோம்னா டை ரேடிக்கல்னு சொல்லுவோம். சரியா? இந்த டை ரேடிக்கல் எப்படி உருவாகுது அப்படின்னா, பொதுவாகவே கார்பன் என்ன இருக்கும்? 4 ஆட்டம் கூட பாண்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். பொதுவாகவே கார்பன் எப்படி இருக்கும்? 4 ஆட்டம் ஆர் குரூப்பு கூட ஃபார்ம் ஆகிருக்கும். ஏன் 4 பேரோட குரூப் ஃபார்ம் ஆனது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, கார்பனுடைய வேலன்சி 4. சரியா? ஸோ அவுட்ரு ஷெல்லில் 4 அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால அது 4 கோவலண்ட் பாண்டு ஃபார்ம் பண்ணணும்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். சரியா? இப்போ இந்த 6 குரூப்போட ஒரு கோவலண்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணுது, அப்புறம் இன்னொரு 6 குரூப்போட ஒரு கோவலண்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. இந்த இடத்துல நான் எக்ஸ் ஒய்ன்னு வச்சுக்கிறேன். சரியா? இங்கே ஒரு எக்ஸ் ஒரு ஆட்டம் கூட அட்டாச் ஆகிருக்கு, ஒய்ங்கிற ஒரு ஆட்டம் கூட அட்டாச் ஆகிருக்கு. சரி, இப்போது இங்கே 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது இல்லையா, இந்த இடத்துல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இங்கே 2 எலக்ட்ரான்ஸ், அதாவது கார்பனோட ஒரு எலக்ட்ரான், எக்ஸோட ஒரு எலக்ட்ரான். ஸோ இங்கே கார்பன் ஒரு எலக்ட்ரான், எக்ஸோட ஒரு எலக்ட்ரான். அதே மாதிரி தான் இந்த மாதிரி 4 எலக்ட்ரான்ஸு இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போ என்னென்னா 2 விதமான கிளீவேஜ் நம்ம பார்த்துருக்கோம், ஹோமோலிட்டிக் அண்ட் ஹெட்ரோலிட்டிக் கிளீவேஜ் ஆஃப் 2 ஆட்டம்ஸ். நல்லா பார்த்துக்கோங்க, கிளீவேஜ் ஆஃப் 2 ஆட்டம்ஸ். ஃபஸ்ட்டு பாயிண்ட், இது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, ஹோமோலிட்டிக் ஆர் ஹெட்ரோலிட்டிக் கிளீவேஜ் ஆஃப் 2 ஆட்டம்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு ஹோமோலிட்டிக் கிளீவேஜ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், அடுத்து ஹெட்ரோலிட்டிக் கிளீவேஜ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்ப்போம். சரியா? ஸோ ஹோமோலிட்டிக் கிளீவேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸோ இந்த பாண்டு 2ஆக பிரேக் ஆகும், இந்த பாண்டு 2ஆக பிரேக் ஆகும். அப்போ எப்படி இருக்கும்? அதோட கார்பனோட எலக்ட்ரானு திருப்பி வாங்கிக்கும், எக்ஸோட எலக்ட்ரானை வாங்கிட்டு வெளியில் போயிடும். ஸோ அதை போடும்போது இப்படி தனியாக தான் இப்படி போடணும், ஒரு ஒன் சைடடாக அந்த ஏரோ போடணும். சரியா? அதே மாதிரி இந்த கார்பனோடைய எலக்ட்ரான் வந்து தனியாக வாங்கிக்கும், அதே மாதிரி இந்த 2 எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, எப்படி பிரியுதுன்னு பாருங்கள். ஸோ எக்ஸோட எலக்ட்ரான் தனியாக போயிடும். சரியா? அப்போ எப்படி உங்களுக்கு உருவாகும் பாருங்கள், என்ன மாதிரி உருவாகும்? கார்பன் bonded with 2 atoms or groups and 2 radicals. இந்த எலக்ட்ரான்ஸ் இந்த எலக்ட்ரான் 2 radicals ஃபார்ம் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? இது என்ன சொல்லுவோம்? ஹோமோலிட்டிக் ஃபிஷன். சரியா? ஹோமோலிட்டிக் ஃபிஷன் அப்படின்னா ஈக்குவலாக ஃபிஷன் ஆகுதுன்னு அர்த்தம். சரியா? இந்த கட்டிங் எப்படி இருக்குது? ஈக்குவலாக ஃபிஷன் ஆகுது. இப்போ அடுத்து ஹெட்ரோலிட்டிக் ஃபிஷன். இந்த ஹெட்ரோலிட்டிக் ஃபிஷன் எப்படி ஆகும்னா, நான் திருப்பியும் எழுதி காட்டுறேன். கார்பன் இருக்குது, ஆர் பாண்டு, XY பாண்டு. சரியா? ஹெட்ரோலிட்டிக் ஃபிஷன்னா அன்ஈவன் சொல்லுவாங்க, அன்சிமெட்ரிக்கல். இது என்னன்னு சொல்லுவோம்? சிமெட்ரிக்கலாக கிளீவேஜ் ஆகுதுன்னு சொல்லுவோம். இது என்னன்னு சொல்லுவோம்? அன்சிமெட்ரிக்கல். எதை அன்சிமெட்ரிக்கல்னு நம்ம சொல்லுவோம்? ஹெட்ரோலிட்டிக் கிளீவேஜை அன்சிமெட்ரிக்கல்னு சொல்லுவோம். அதாவது சீர்மையெல்லாம் இருக்குது, அதாவது அன்ஈவனாக இருக்காது. எப்படின்னா, இப்போ பாருங்கள் என்ன பண்ணும், இந்த இடத்துல 2 எலக்ட்ரான்ஸ், இங்கே 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குல்ல, இந்த 2 எலக்ட்ரான்ஸும் இந்த ஒய் ஆட்டம் கார்பனுக்கு கொடுத்துட்டு வெளியில் போயிடுது. எப்படி? ஒய் ப்ளஸ்ஸாக வெளியில் போயிடுது. சரியா? அதுக்கப்புறம் கார்பன்ட்டு இந்த 2 எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, இந்த 2 எலக்ட்ரான் எக்ஸ் வாங்கிக்கிட்டு வெளியில் போயிடுது. ஸோ அப்போ எக்ஸு எங்கேனது? எக்ஸ் மைனஸாக வெளியில் போயிடுது. அப்போ மிச்சம் என்ன இருக்கும் பாருங்கள், கார்பன் 6 ஆட்டம் கூட அட்டாச்ட் ஆகிருக்கு, இந்த 2 எலக்ட்ரான் எப்படி இருக்குது? இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு கார்பீன் ஃபார்ம் ஆகுது. ஸோ கார்பீன் எப்படி ஃபார்ம் பண்ணும்? கார்பீன் ஹோமோலிட்டிக் கிளீவேஜ் ஆர் ஹெட்ரோலிட்டிக் கிளீவேஜ். சரியா? ஸோ ஹோமோலிட்டிக்காகவும் கிளீவேஜ் ஆகும், ஹெட்ரோலிட்டிக்காகவும் கிளீவேஜ் ஆகும். அதான் கார்பீனை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா நியூட்ரல் அப்படின்னு சொல்கிறோம்.
எப்படி நியூட்ரல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா பாருங்கள், கார்பனை சுற்றி 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். இங்கே பாருங்கள், 1 எலக்ட்ரான் இருக்குது, 2 3 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. சரியா? ஸோ அதனால் அதை நியூட்ரல்னு சொல்கிறோம். இன்னொன்று பைவேலண்ட்டுன்னு சொல்லுவோம். சரியா? ஏன் பைவேலண்ட் சொல்கிறோன்னா 2 ஆட்டம் கூட அட்டாச் ஆகிருக்கு. ஸோ அதனால் அதை பைவேலண்ட்டுன்னு சொல்லுவோம். சரியா? இப்போது இந்த கார்பனுக்கு அவுட்ரு ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது பாருங்கள். இது 2 4 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. சரியா? ஸோ கார்பனில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது? அதோடைய மாலிகுலுக்குள்ளே 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. சரியா? அதனால் இந்த மாலிகுல் வந்து கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னா அது ஆக்டட்டாக இருக்கணும். அதாவது 8 எலக்ட்ரான்ஸ் வந்து சுற்றி இருக்கணும். பட் அதுக்கிட்ட எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? 6 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது. சரியா? ஸோ அப்போ அது என்ன பண்ணும்? ஆக்டட்டாக மாறுறதுக்கு ட்ரை பண்ணும். சரியா? என்ன பண்ணும்? ஆக்டட்டாக மாறுறதுக்கு ட்ரை பண்ணும். ஸோ அப்போது 2 எலக்ட்ரானை வந்து யாருக்கிட்டையாவது வாங்கிக்கிட்டு பாண்டு ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகும். சரியா? ஸோ அப்போ ஈகராக இருக்குது, 2 எலக்ட்ரானை வாங்குறதுக்கு ஈகராக இருக்குது. அப்போ எலக்ட்ரானை தேடுது, எலக்ட்ரானை லவ் பண்ணுது அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம்? எலக்ட்ரோஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ கார்பன் வந்து எப்படி இருக்கும்? ஹைலி எலக்ட்ரோஃபைல். ஸோ இதோட எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லுவோம்? கார்பனுடைய எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா மெத்திலீன், CH2 2 எலக்ட்ரான். சரியா? அடுத்தது எக்ஸாம்பிள் வந்து டைக்ளோரோ மெத்திலீன். சரியா? ஸோ இது என்னன்னு சொல்லுவோம்? மெத்திலீன், டைக்ளோரோ மெத்திலீன். ஸோ இதுதான் கார்பனுடைய இன்ட்ரொடக்ஷன். சரியா? ஸோ ஒரு குயிக் ரிவ்யூ கொடுத்துட்றேன். கார்பன்கிறது என்னது? இன்டர்மீடியேட். ஸோ அது என்னவாக இருக்குது? 2 கோவலன்ட் பாண்டோட 2 கோவலன்ட் பாண்ட் அட்டாச்சாக இருக்கும். ஒரு டை ரேடிக்கல் அது சுற்றி இருக்கும். சரியா? ஸோ அது எப்படி உருவாகுது அப்படின்னா, அந்த டை ரேடிக்கல் எப்படி உருவாகுதுன்னா ஹோமோலிட்டிக் ஃபிஷன் ஆர் ஹெட்ரோலிட்டிக் ஃபிஷன் 2 ஆட்டம். நல்லா கவனிச்சுக்கணும். ஹோமோலிட்டிக் ஆர் ஹெட்ரோலிட்டிக் கிளீவேஜ் ஆஃப் 2 ஆட்டம்ஸ். ஸோ 2 ஆட்டமுடைய 2 பாண்ட் இருக்கு இல்லையா, 2 ஆட்டம்ஸ் ஆர் கோவலன்ட் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா பாண்ட்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம். பாருங்கள், இந்த இடத்துல 2 பாண்டு தான் உங்களுக்கு ஃபிஷன் ஆகிருக்கு. அது ஹோமோலிட்டிக்காக இருக்கலாம் ஆர் ஹெட்ரோலிட்டிக்காக இருக்கலாம். சரியா? ஸோ 2 ஃபிஷன் ஆகி உங்களுக்கு என்ன கிடைக்கிது? கார்பீன் கிடைக்கிது. சரியா? சிமெட்ரிக்கல்னால் என்னென்னு சொல்லுவோம்? ஹோமோலிட்டிக்னு சொல்லுவோம். அன்சிமெட்ரிக்கல்னால் ஹெட்ரோலிட்டிக்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிறதுனால கார்பனை சுற்றி ஆஸ் யூஷுவல் இருக்கிற எலக்ட்ரான் அப்படியே இருக்கிறதுனால அதை நியூட்ரல்னு சொல்லுவோம். 2 குரூப்போடு அட்டாச் ஆகிருக்கனால பைவேலண்ட். சுற்றி எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது? 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. பட் 10 to ஃபார்ம் அ ஆக்டட். ஸோ அதனால் அது எலக்ட்ரோஃபைலாக ரியாக்ட் பண்ணுது. ஸோ இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் கார்பனில் 2 டைப்ஸ் இருக்குது. என்னென்னா ஃபஸ்ட்டு டைப் வந்து சிங்லெட், செகண்ட் டைப் வந்து ட்ரிப்ளெட். சரியா? நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன்? கார்பனில் 2 ரேடிக்கல் இருக்கும், 2 பாண்டட் ஆர்பிட்டல் இருக்கும். சரியா? பாண்டட் ஆட்டம்ஸ் இருக்கும். நான் ஆர்பிட்டல்னு சொல்கிறேன். ஸோ 2 பாண்டட் ஆட்டம்ஸ் இருக்கும் ஆர் குரூப்ஸ். சரியா? இந்த இது இருக்கு இல்லையா, இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து sp2 ஹைப்ரிடைசேஷன். அது எப்படி sp2 sp நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா கார்பனுடைய அட்டாமிக் நம்பர் 4. சரியா? ஸோ அவுட்ரு ஷெல்லில் sp அப்படின்னு இருக்கும். ஸோ எஸ் பிளாக்கில் ஒரு பாக்ஸ் இருக்கும், பியில் 3 பாக்ஸ் இருக்கும். சரியா? ஸோ 4 எலக்ட்ரான்ஸ் எப்படி ஃபில்லப் ஆகிருக்கும்னா நான் போடுறது எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் போடுறேன். சரியா? அது கிரவுண்ட் ஸ்டேட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா கிரவுண்ட் ஸ்டேட்டில் இந்த மாதிரி இருக்கும். சரியா? எக்ஸைட் ஸ்டேட்டில் எப்படி வரும் அப்படின்னா இந்த ஒரு எலக்ட்ரான் வந்து ஷிஃப்ட் ஆகி இந்த பக்கம் போகும். ஸோ அப்போ நீங்கள் எப்படி எழுதுவீங்க? எல்லாமே சிங்கிளாக எழுதுவீங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு 4 எலக்ட்ரான்ஸ் கிடைக்கிது. சரியா? இதில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? இந்த 6 குரூப் வந்து இங்கே போயிட்டு பாண்ட் ஆகிக்கும். ஒரு 6 குரூப்பு, இன்னொரு 6 குரூப்பு இங்கே போயிட்டு பாண்ட் ஆகிக்கும். ஸோ 2 கோவலன்ட் பாண்டு. இப்போ நமக்கு என்ன இருக்குது? இந்த 2 டை ரேடிக்கல் இருக்குது. சரியா? இந்த 2 டை ரேடிக்கலும் பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகும்போது அது எப்படி ஆகும்னா 2ம் சேர்ந்து பேர் ஆகிக்கும். எப்படி பேர் ஆகிக்கும்? ஸோ இது 2ம் சேர்ந்து இந்த மாதிரி பேர் ஆகிக்கும். சரியா? இது எஸ், இது P1 PX PY PZ. சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்? இப்போது இந்த SP எல்லாம் சேர்ந்து என்ன ஆகுது உங்களுக்கு? இது 3ம் சேர்ந்து எப்படி உங்களுக்கு உருவாகுது? sp2ன்னு உருவாகுது. அப்போது இங்கே 2 இது, அதாவது கார்பனுடைய ஒரு எலக்ட்ரானு 6 குரூப்போட ஒரு எலக்ட்ரான், அதுக்கடுத்து கார்பனோட ஒரு எலக்ட்ரான் 6 குரூப்போட இன்னொரு எலக்ட்ரான். சரியா? ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த 2 எலக்ட்ரான் என்ன ஆகும்? ஒரே ஆர்பிட்டலுக்குள்ளே போகிறதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்? இந்த மாதிரி மாறிக்கும்.
ஸோ இது தலைகளாக மாறிக்கும் டை ரேடிக்கல். சரியா, இந்த 2 ரேடிக்கல் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஒரே ஆர்பிட்டுக்குள்ளே சேருது அப்படின்னா அப்போது sp2 ஃபார்ம் ஆகும். சரியா, sp2 ஏன்னா நம்ம ஹைப்ரிடைசேஷனில் எதெல்லாம் இன்வால்வ் பண்ணிக்குவோம், சிக்மா பாண்டு அண்டு நான் பாண்டிங் லோன் பேர் எலக்ட்ரான்ஸ். சரியா, லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் ரெண்டுமே ஹைப்ரிடைசேஷனில் சேர்த்துக்குவோம். பை எலக்ட்ரான்ஸை மட்டும்தான் நம்ம சேர்த்துக்க மாட்டோம். சரியா, ஸோ அப்போ இது என்னது நான் பாண்டிங் எலக்ட்ரான்ஸை லோன் பேர் எலக்ட்ரான்ஸ்னு சொல்லுவோம். சரியா, இது sp2வில் இன்வால்வ் ஆகிருக்கு. அப்போ என்ன இருக்கும், ஒரு எம்டி p ஆர்பிட்டல் இருக்கும். சரியா, இது sp2 ஒரு எம்டி pz ஆர்பிட்டல் இருக்கும். சரியா, ஸோ அதை எப்படி நீங்கள் போடுவீங்க அப்படின்னா, சிங்லெட் கார்பின் இங்கே இருக்குது கார்பன். சரியா, அதுக்கடுத்து இந்த இடத்துல பாண்டட் ஹைட்ரஜன் ஆட்டமோட அட்டாச்ட் ஆகிருக்கு இந்த குரூப்பு. அப்புறம் இன்னொரு ஹைட்ரஜன் ஆட்டமோட இந்த பாண்ட், இந்த இதை நான் எழுதிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டும் இந்த கார்பன் கூட 2 ரேடிக்கலோட அட்டாச்ட் ஆகிருக்கு. சரியா, இப்போது அன்ஹைப்ரடைஸ்ட் p ஆர்பிட்டல் அப்படின்னா இது எம்டி. ஸோ இது ஹைப்ரிடைசேஷனில் இன்வால்வ் ஆகலை. எது, இந்த pz ஆர்பிட்டல். ஸோ அதனால் இது எம்டி p ஆர்பிட்டல்னு சொல்கிறோம். அப்போ சிங்லெட் கார்பினில் எப்படி இருக்கும், ஒரு எம்டி p ஆர்பிட்டல் இருக்கும். அடுத்து என்ன இருக்கும், sp2 ஹைப்ரிடைஸ்ட் கார்பன். சரியா, ஸோ இதை எப்படி நம்ம சிங்லெட்னு சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, 2s+1ன்னு சொல்லுவோம். சரியா, இப்போ இந்த இருக்குது ஸ்பின்ஸ்ன்னு சொல்லுவோம். எஸ்ங்கிறது என்னது, ஸ்பின்னு சொல்லுவோம். சரியா, ஸோ இதுதான் எலக்ட்ரானோடைய ஸ்பின். எலக்ட்ரான் ஸ்பின் வந்து இப்படி இருந்ததுன்னா கிளாக் வைஸ்ன்னு சொல்லுவோம், இப்படி இருந்ததுன்னா ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம என்ன வேல்யூ போடுவோம்னா +1/2ன்னு போடுவோம். இந்த மாதிரி இருக்கும்போது எப்படி போடுவோம்னா -1/2ன்னு போடுவோம். சரியா, இப்போ நீங்கள் எப்படி எழுதுவீங்க, 2 இன்ட்டு எஸ்லேருந்து 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ +1/2 -1/2 என்னன்னு சொல்லுவோம், 0. அப்போது 2 இன்ட்டு 0 +1. சரியா, ஸோ அப்போ என்னன்னு சொல்லுவீங்க, 2 இன்ட்டு 0 0 தான். அப்போ ஆன்சர் 1. ஸோ 1ன்னு வரதுனால இது நம்ம என்னன்னு சொல்கிறோம், சிங்லெட் கார்பின். சரியா, அதுக்கடுத்து இதனுடைய பாண்ட் ஆங்கிள் 103 டிகிரி பாண்ட் ஆங்கிள். சரியா, ஸோ அப்போது நீங்கள் சிங்லெட் கார்பினை எப்படி எழுதுவீங்க அப்படின்னா CH2 இந்த மாதிரி போட்டு காட்டணும். சரியா, 2 பேர்டுன்னு சொல்லி போட்டு காட்டணும். சரியா, ஸோ இதை சிங்லெட் கார்பினில் இந்த மாதிரி போடுவீங்க. அதனால் இதோடைய மேக்னெட்டிக் மூமெண்ட் வந்து 0ன்னு சொல்லுவோம். இதோடைய மேக்னெட்டிக் மூமெண்ட் 0ன்னு சொல்லுவோம். ஏன் 0 சொல்லுவோம், மேக்னெட்டிக் மூமெண்ட் வேல்யூ என்னது, √n × n+1. சரியா, இப்போ என்னங்கிறது என்னது, நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான். சரியா, நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான். சரியா, அப்போ இங்கே ஏதாவது அன்பேர்டு எலக்ட்ரான் எத்தனை இருக்குது, கிடையாது, அன்பேர்டு எலக்ட்ரானே கிடையாது. அப்போ நீங்கள் என்ன போடுவீங்க, 0 × 0+1. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும், 0. அதனால தான் இதுக்கு என்னென்னு சொல்கிறோம், நோ மேக்னெட்டிக் மூமெண்ட். ஸோ அதனால தான் இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பிளேனார் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம என்னன்னு சொல்லுவோம், பிளேனார் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இதிலேருந்து சிங்லெட்னா நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்குவீங்க, ஃபஸ்ட்டு sp2 ஹைப்ரிடைசேஷன், செகண்ட் பாயிண்ட்டு பிளேனார் ஸ்ட்ரக்சர், அடுத்து நோ மேக்னெட்டிக் மூமெண்ட், அடுத்து சிங்லெட் கார்பின் சொல்லிட்டோம் இல்லையா, சிங்லெட்டோட வேல்யூ வந்து 1 நம்ம சொல்லிட்டோம், அது நமக்கே தெரியும். சரியா, அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா அதோடைய பாண்ட் ஆங்கிள். ஸோ இந்த 4 பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியம். அடுத்து ட்ரிப்ளெட் கார்பின். சரியா, இப்போ ஏற்கனவே நான் என்ன சொல்லியிருக்கேன், கார்பினுடைய ஃபார்முலா எப்படி இருக்கும், ஸோ 2 டை ரேடிக்கல் இருக்கும், ஸோ 2 பாண்டட் ஆட்டம்ஸ் இருக்கும். சரியா, ஸோ இந்த ரேடிக்கல் எப்படி வருதுன்னு பாருங்கள். இப்போது நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், இந்த ரேடிக்கல் எப்படி வருதுன்னு. ஸோ sp2 இருக்கு இல்லையா, இது என்ன ஆகுது அப்படின்னா, இது எப்படி நம்ம போட போகிறோம் அப்படின்னா பாருங்கள், அதே மாதிரி தான். ஸோ ஆர் குரூப் இருக்குது, ஸோ 2 ரேடிக்கல் இருக்குது. சரியா, இப்போ என்ன பண்ணுறோம், இந்த 2 ரேடிக்கல் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா 2 விதமாக ஃபார்ம் ஆகும்.
சரியா? அப்போ ஒன்று என்னது, ஹைப்ரிடைசேஷனில் ஒரு ரேடிக்கல் இன்வால்வ் ஆச்சுன்னா எப்படி இருக்கும், இன்னொன்று ஹைப்ரிடைசேஷனில் நாட் இன்வால்வ்டு. சரியா? இப்போ ஹைப்ரிடைசேஷன் இன்வால்வ் ஆகுதுன்னா என்னென்னா அதே மாதிரி தான். ஸோ sp2 ஃபார்ம் பண்ணுது. சரியா? ஸோ sp2ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது? ஸோ 3 எலக்ட்ரான்ஸு. சரியா? ஒன்று அன்ஹைப்ரிடைஸ்டு p ஆர்பிட்டல் இருக்குது, அதில் ஒரு எலக்ட்ரான் இருக்குது. சரியா? இப்போது இந்த sp2 ஆர்பிட்டலில் ஒரு R குரூப்பு ஒரு எலக்ட்ரானை ஷேர் பண்ணிக்கிது, இன்னொரு R குரூப்பு ஒரு எலக்ட்ரானை ஷேர் பண்ணிக்கிது. சரியா? இது வந்து ஷேர் பண்ணலை. ஸோ இந்த எலக்ட்ரான் வந்து ஷேர் பண்ணலை, பட் பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகிருக்கு. சரியா? ஸோ இன்னொரு எலக்ட்ரான் என்ன பண்ணியிருக்கு, அன்ஹைப்ரிடைசேஷன், இந்த பாண்டிங்குள்ளேயே வரலை. சரியா? பட் எம்டி பி ஆர்பிட்டல் கிடையாது. நல்லா பார்த்துக்கோங்க, எம்டி பி ஆர்பிட்டல் கிடையாது. ஒரு pzல அது என்ன இருக்குது, ஒரே ஒரு எலக்ட்ரான்ஸ் இருக்குது. சரியா? இது எப்படி இருக்குன்னா பேரலல்னு சொல்லுவாங்க. பேரலல்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ரெண்டும் எப்படி இருக்கும், இந்த மாதிரி பேரலாக இருக்கும். அப்போது கார்பனில் போடும்போது இந்த மாதிரி நீங்கள் போட்டு காட்டணும். சரியா? ஸோ இப்படி போட்டு காமிச்சாலும் சரி, இல்லை இந்த மாதிரி நீங்கள் போட்டு காமிச்சாலும் சரி. சரியா? இது பேரலல்னு சொல்லுவோம். அப்போனா நீங்கள் சிங்லெட்டில் எப்படி சொல்லுவீங்க, ஸ்பின்ஸ் ஆர் ஆன்டி பேரலல். இது எப்படி இருக்குது, ஆன்டி பேரலல். அப்போ நீங்கள் என்ன எழுதுவீங்க, ஸ்பின்ஸ் ஆர் ஆன்டி பேரலல். சரியா? இப்போது இங்கே என்ன இருக்குது, பேரலாக இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ அதுக்கு எப்படி ஸ்ட்ரக்சர் போடுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கார்பன் ஒரு ஹைட்ரஜன் கூட இன்வால்வ் ஆகிருக்கு, இன்னொரு ஹைட்ரஜன் கூட இன்வால்வ் ஆகிருக்கு. சரியா? ஸோ அடுத்து என்னவாயிருக்கு உங்களுக்கு, ஒரு பி ஆர்பிட்டலில் என்னவாயிருக்கு, ஒரு எலக்ட்ரான் இருக்குது. ஸோ எம்டி கிடையாது. நான் என்ன சொல்லியிருக்கேன், நோ எம்டி பி ஆர்பிட்டல், நோ எம்டி பி ஆர்பிட்டல். ஸோ அந்த பி ஆர்பிட்டலில் பேரலாக ஒரு எலக்ட்ரான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு எலக்ட்ரானை இங்கே போட்டு காட்டுறீங்க. சரியா? அதுக்கடுத்து இன்னொரு எலக்ட்ரான் sp2ல இன்வால்வ் ஆகிருக்கு, ஹைப்ரிடைசேஷனில் இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ அதை இந்த மாதிரி போட்டு காட்டுறீங்க. சரியா? ஸோ அப்போ இதனுடைய பாண்ட் ஆங்கிள் 136 டிகிரி. சரியா? ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா ட்ரிப்ளட் ஸ்ட்ரக்சர். சரியா? ட்ரிப்ளெட்டில் பெண்ட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. இது என்னென்னு சொல்லுவாங்கன்னா பெண்ட் ஸ்ட்ரக்சர். சரியா? பெண்டாக இருக்குது பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் பெண்டாக இருக்கிறதுனால பெண்ட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம் அதை. சரியா? இதை நீங்கள் எழுதும்போது எப்படி எழுதுவீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் மேலே ஒன்று கீழே ஒன்று நம்ம எழுதணும். ஏன் அப்படின்னா ரெண்டும் பேரலாக இருக்குது. சரியா? ஒரு இது sp2ல இன்வால்வ் ஆகிருக்கு, இன்னொரு இது வேக்கண்ட் இல்லாமல் இன்னொரு pz ஆர்பிட்டலில் இன்வால்வ் ஆகிருக்கு. ரெண்டுமே என்ன இருக்குது, சேம் ஸ்பின்னாக இருக்குது. சரியா? ஸோ இப்போ இதில் ஃபார்முலா போட்டு பாருங்கள், 2s + 1. நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி இருந்தால் ப்ளஸ் ஆஃப், ப்ளஸ் இந்த இதுக்கு என்ன சொல்லுவீங்க, ப்ளஸ் ஆஃப். ஸோ ப்ளஸ் ஆஃப் இஸ் ஈக்குவல் டு என்னது, 1. ஸோ அப்போ 2 × 1 + 1. அப்போ ஆன்சர் என்னது, 2 × 1 2 + 1 3. அதனால தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ட்ரிப்ளெட். என்னென்னு சொல்கிறோம், ட்ரிப்ளெட் ஸ்டேட். சரியா? ஸோ இன்னும் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஹைப்ரிடைசேஷனில் நாட் இன்வால்வ்டு. சரியா? ஹைப்ரிடைசேஷனில் இன்வால்வ் ஆகாத எப்படி எழுதணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இப்போ பாருங்கள், sp ஆர்பிட் இருக்கும், அதாவது 2 ஆர்பிட்டல். நான் இங்கே எழுதுகிறேன், 2 இது ஃபார்ம் ஆகும் sp சொல்லிட்டு. சரியா? 2 ஆர்பிட்டல் ஃபார்ம் ஆகும். 2 பி ஆர்பிட்டல் அன்ஹைப்ரிடைஸாக இருக்கும், அதாவது pyயும் pzம் ஹைப்ரிடைசேஷனில் இன்வால்வ் ஆகாமல் இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் இந்த 4 எலக்ட்ரான்ஸும் நீங்கள் இந்த மாதிரி போட்டு காமிச்சிடுறீங்க. சரி, கார்பனில் உள்ள 4 எலக்ட்ரான்ஸும். ஸோ நான் சொன்ன மாதிரி R குரூப்போட ஒரு எலக்ட்ரான், இன்னொரு R குரூப்போட ஒரு எலக்ட்ரான். இந்த ரேடிக்கல் தனியாக இருக்குது, இந்த ரேடிக்கலும் தனியாக இருக்குது. நல்லா பாருங்கள், இந்த ரேடிக்கல் இந்த pyயில் இருக்குது, இந்த எலக்ட்ரான் வந்து pzக்குள்ளே இருக்குது. இந்த spயில் எப்படி இருக்குது, ஒரு கார்பனோடைய ஒரு எலக்ட்ரான் கூட ஒரு R ஜாயிண்ட் ஆகிருக்கு, கார்பன் இன்னொரு எலக்ட்ரான் கூட இன்னொரு R ஜாயிண்ட் ஆகிருக்கு. சரியா? ஸோ இப்போ இது அன்ஹைப்ரிடைசேஷனாக இருக்குது, பர்பண்டிகுலராக இருக்கும். சரியா? ஸோ பர்பண்டிகுலராக இருக்கும்போது நீங்கள் எப்படி அதை போடுவீங்க அப்படின்னா இங்கே கார்பன் ஆட்டம் இருக்குது. சரியா? அப்போது நீங்கள் ஹைட்ரஜன் எப்படி இருக்கும், லீனியராக அட்டாச்சாக இருக்கும். சரியா? ஸோ இந்த ஸ்ட்ரக்சருக்கு என்ன பேர், லீனியர். ஸோ இந்த ஹைட்ரஜன் எப்படி இருக்குது, லீனியராக அட்டாச்சாக இருக்குது. இந்த ஆர்பிட்டல் எப்படி இருக்குது, ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பர்பண்டிகுலராக அட்டாச்சாக இருக்கும். ஸோ அதில் இங்கே ஒரு எலக்ட்ரான் போடுவீங்க,
இந்த எலக்ட்ரான் ஒரு எலக்ட்ரான் போடுவீங்க. சரி, இது டை ரேடிக்கல். சரியா, இது என்ன, இதுவும் பேரலல் தான். சரியா, ஸோ இதுவும் பேரலாக இருக்கும்போது இதை நீங்கள் எப்படி எழுதுவீங்க அப்படின்னா, பேரலாக இருக்கு இல்லையா, ஸோ இதுவும் உங்களுக்கு என்னது, ட்ரிப்ளட் ஸ்டேட். சரியா, ஸோ ட்ரிப்ளட் ஸ்டேட்டில் 2 விதமாக உங்களுக்கு ஃபார்ம் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஒரு இது sp2ல் இன்வால்வ் ஆகிருக்கும் ஒரு எலக்ட்ரானு, ஒரு எலக்ட்ரானில் எந்த ஹைப்ரிடைசேஷன் இன்வால்வ் ஆகாமல் இருக்கும். சரியா, ஸோ இப்போ ட்ரிப்ளட்டை நீங்கள் எப்படி எழுதுவீங்க, ட்ரிப்ளட்டோடைய கன்சைஸ் எப்படி இருக்கும், என்ன ஹைப்ரிடைசேஷன், sp or sp2 hybridization. ஸோ நான் ரெண்டையும் சேர்த்து ஒரே இதில் எழுதிடுறேன். சரியா, ஸோ ஹைப்ரிடைசேஷன் அதோடைய பாண்ட் ஆங்கிள் வந்து 136 டிகிரி. சரியா, ஸோ மேக்னெட்டிக் மூமெண்ட் இதுக்கு இருக்கா, இருக்குது, மூமெண்ட்டு இருக்குது. எப்படி போடுவீங்க, மேக்னெட்டிக் மூமெண்ட்டோட விதி என்னது, n×n+1 ஃபார்முலா. என்னங்கிறது என்னது, நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான். இங்கே எத்தனை நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குது, 2 இருக்குது. சரியா, ஸோ இப்போ 2×2+1. சரியா, ஸோ அப்போ என்ன போடுவீங்க, 2×2+1 அப்படின்னு போடுவீங்க இல்லையா, 2 எலக்ட்ரான்ஸு. ஸோ அதோட வேல்யூ 3ன்னு வரும். ஸோ அதனால் இதுக்கு மேக்னெட்டிக் மூமெண்ட்டு இருக்குது. சரியா, ஸோ நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் கேட்டிங்கன்னா நீங்கள் என்னென்னு சொல்லணும், 2ன்னு சொல்லணும். ஸோ இதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. இப்போ இது என்ன சொன்னீங்க, பிளேனார் ஸ்ட்ரக்சர்னு சொல்லணும். அப்போ இது என்ன ஸ்ட்ரக்சராக இருக்கும், ஒன்று லீனியர் ஆர் பெண்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ 2 ஸ்ட்ரக்சரில் இருக்கும். இப்போ இது ஸ்பின்ஸ் எப்படி இருக்கும், ஸ்பின்ஸ் ஆர் பேரலல். ஸோ இதெல்லாம் இதோடைய டிஃப்ரென்ஸ் கேட்டால் நீங்கள் இந்த மாதிரி எழுதணும். சரியா, ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம், கார்பீன்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், அதோடைய டைப்ஸு நம்ம பார்த்தோம். அடுத்து இப்போ இந்த கார்பனை நம்ம எப்படி டிடக்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா, அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் ESR. ESRனால் எலக்ட்ரான் ஸ்பின் ரெசனன்ஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு, எக்ஸ்ரே மாதிரி, எம்ஆர்ஐ ஸ்கேனு, சிடி ஸ்கேன் மாதிரி இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இப்போதைக்கு நீங்கள் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். பிஜி லெவல் வரும்பொழுது தான் இதோடைய இதை நீங்கள் தனியாக படிப்பீங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, கெமிக்கல் இதில் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் எந்த மாலிகூல் வந்து கேரி பண்ணியிருக்கோ அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம ESR ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்தது வந்து 2 கார்பீன்ஸ் இருக்குது, சிங்லெட்டு ட்ரிப்ளெட்டு 2 கார்பீன்ஸ் இருக்குது. சரியா, இப்போ இந்த சிங்லெட் ட்ரிப்ளெட்டு 2 கார்பீன்ஸ் இருக்கும்போது இதில் வந்து அன்பேர்டு எலக்ட்ரான்ஸு கிடையாது, பட் இதில் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் உண்டு. சரியா, ஸோ அப்போ ட்ரிப்ளெட் கார்பீனை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ESRங்கிற ஒரு ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியை நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா, சரி, ட்ரிப்ளெட்டாக கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ சிங்லெட்டை என்ன பண்ணுறது, சிங்லெட்டுக்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ட்ராப்பிங்னு யூஸ் பண்ணுவோம். ட்ராப்பிங் மெத்தடுன்னு சொல்லுவோம். அது என்ன ட்ராப்பிங் மெத்தட் அப்படின்னா, OH மாலிகுல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த OH மாலிகுலுக்குள்ளர இந்த பாண்டுக்குள்ளர, அப்படின்னா கார்பன் இல்லை ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, இந்த பாண்டுக்குள்ளர நம்ம கார்பீனை இன்சர்ஷன் பண்ணிடலாம். ஸோ இன்சர்ஷன் சொல்லுவோம் அதை. சரியா, அதாவது ட்ராப்பிங், ஒரு இதை போட்டு அப்படியே ட்ராப் பண்ணுவாங்க, ஒன்றா சேர்த்து என்ன பண்ணுவாங்க, ட்ராப் பண்ணுவாங்க. அதை இன்சர்ஷன் மெத்தடுன்னு நம்ம சொல்லுவோம். சரியா, ஸோ இது எப்படி ட்ராப் ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய கார்பன் என்னவாக இருக்கும், இந்த மாதிரி R குரூப் இருக்குது, அதுக்கப்புறம் 2 பைராடிக்கல் இருக்குது. ஸோ இது எப்படி ஃபார்ம் பண்ணணும்னா இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணும். ஸோ இப்போ இங்கே ஒரு ரேடிக்கல் இங்கே ஒரு ரேடிக்கல்னு ஃபார்ம் ஆகிடும். சரியா, ஸோ அப்போ எப்படி இருக்கும், ஒரு ரேடிக்கல் வந்து இப்படி பாண்டு ஃபார்ம் ஆகிடும், இன்னொரு ரேடிக்கல் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். ஏன்னா இந்த பாண்டு பிரேக் ஆகி ஆக்சிஜன் ஒரு எலக்ட்ரான் எடுத்துக்கும், ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரான் எடுத்துக்கும். சரியா, ஸோ அப்போ இந்த ஆக்சிஜன் வந்து இந்த ரேடிக்கலோட இந்த 2ம் சேர்ந்து ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகிடும், இதுவும் சேர்ந்து பாண்டு ஃபார்ம் ஆகிடும். எப்படின்னு பாருங்கள், கார்பன் இருக்குது, இந்த பக்கம் இருக்குதா, ஸோ O குரூப்பு இப்படி ஃபார்ம் ஆகிக்கும், இந்த இடத்துல H. சரியா, ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிக்கும், இந்த மாதிரி ஒரு பாண்டு அது ஃபார்ம் ஆகிக்கும். அதுக்கப்புறம் இந்த ஓங்கிறது வேறு ஏதோ கூட அட்டாச்ட் ஆகிருக்கும். சரியா, ஸோ இந்த மாதிரி இன்சர்ஷன் நடக்கும். அதே மாதிரி CHலையும் நடக்கும். சரியா, ஸோ இதை எப்படி டிடெக்ஷன் பண்ணுவீங்க, சிங்லெட்டை ட்ராப்பிங் மூலயமா டிடெக்ட் பண்ணுவோம். அதுக்கடுத்து ட்ரிப்ளெட்டை ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி ஈஸியாக நம்ம டிடெக்ட் பண்ணிடலாம். சரியா, ஸோ அதுக்கடுத்து இது எப்படி ஃபார்ம் ஆகுது, இதோட ரியாக்ஷன்ஸ் என்ன, இதோட ஸ்டெபிலிட்டி என்ன, எவ்வளோ நேரம் இது ரிலாக்ஸ் பண்ணிக்கும், ஸோ அதெல்லாம் நம்ம எதில் பார்க்க போகிறோன்னா அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.